மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்கள் ராசியில் சனி பகவான் இந்த மாதம் கோச்சாரத்தில் இருக்கார், சூரியன் அங்கே இருக்கார். உங்கள் ராசிக்குடைய குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். ஆக இந்த 4ஆம் இடம் குரு இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் நல்ல ஒரு எஜுகேஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்க, சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ ஃபேவரபுளாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வரும் எப்படி வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கும். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அல்லது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கறது உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு பெரிய தொழில் முனைவராக என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பெரிய லெவலில் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல ராகு, அப்புறம் புதன், 19ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய், எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு பண வசதி இருக்குது, பொருள் வசதி இருக்குன்னா முதலீடு பண்ணுங்கள். எங்கே முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. கிட்டத்தட்ட இடங்கடா வாங்கிறதுக்கு யோகம் உள்ளவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் எவ்வளோ பணத்தை நீங்கள் சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த செலவுகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா சுமார் தான்.